கோட் படத்துல வந்து இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த போஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அதுக்கப்புறம் ஸ்னேகா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பையன் இருந்தாங்க. அண்ட் அந்த குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் விஜயா வரப்போறதா ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்துச்சு. அண்ட் அந்த கிளிம்ஸ் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, பைக்குக்கு பின்னாடி உட்காந்து ஒரு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சோல் பண்ணிக்கிட்டே போவாரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன வயசு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அந்த போஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பையன் இருந்தார்ல, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல விஜயா மாறுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அப்புறம் அந்த பின்னாடி உட்காந்துருக்க விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ மூலியமா கொண்டு வந்தது. பார்க்கறதுக்கு ஏஐ மாதிரியே தெரியல, ரியலா கொண்டு வந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல லோலா விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்துல வந்து விஜய் 3 ரோல் நடிக்க போறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளிம்ஸ் வீடியோ அதுக்கப்புறம் இந்த செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ போஸ்டர் இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, கோட் படத்துல 3 ரோல் நடிச்சிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து யாரோ கன்சூட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அதான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னன்னு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பவதாரணி